சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி ஒரு சமையல் பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ நாளாக அப்படியே சமையல் போடாத விட்டுட்டோம் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை, நம்ம புராணங்களெல்லாம் சொன்னதுனால கொஞ்சம் அதில் டைம் போயிடுச்சு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, டின்னர் சாப்பிட்றதுக்கு ஆன மெனு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பெப்பர் பிரெட்டு. ஓகே, இதுக்கு என்னென்ன வேணும்னா, நெய் இல்லாட்டி ஆயில். நான் வந்து நெய் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா நெய்யை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. கடுகு வேணும், உப்பு, மஞ்சத்தூள், பெரிய வெங்காயம் 4 எடுத்துக்குங்க. பச்சை மிளகாய் ஒரு நல்ல காரமாக இருந்துச்சுனாலும் சரி, ஒரு 5 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிங்க. பெரிய வெங்காயத்தை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி, எப்படி நீளமாக கட் பண்ணுமா, உங்களுக்கு எப்படி பிடிக்கும் இல்லையா, அது மாதிரி நீங்கள் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நெகுன்னு அரைக்காத கரெக்டாக அரைச்சிக்குங்க. தக்காளி 4 தக்காளி நல்லா நீளமாக மெலிசாக அரிஞ்சுக்குங்க. அப்போ தான் நெய்யில் வணக்கும் போது சீக்கிரம் அது தக்காளி நல்லா வணங்கி வந்த பிறகு தான் நம்ம ப்ரெட்டு பன்னீரெல்லாம் போட முடியும். பண்ணிக்கிங்க. ப்ரெட்டு வந்து ஒரு 7-8 பீஸ் போட்டுக்குங்க. பன்னீர் 200 கிராம் பன்னீர். இது நைட்டுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. பெப்பர் உப்பெல்லாம் ஃபஸ்ட்டு வடைச்சட்டி வச்சுருங்க. அதில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்கிட்டு, பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா போட்டு லேசாக வணங்கி வரும்போதே தக்காளி போட்டுருங்க. தக்காளி நல்லா வணங்கி வரும்போது நல்லா வணங்கிடணும். தக்காளி அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா ஆயில் குன்ற மாதிரி இருக்கும்போது வணக்கிட்டு, கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம பன்னீர் போடுங்க. பன்னீர் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் நேரம் லேசாக அப்படியே அதை ரொம்பலாம் உடஞ்சி போகாத மாதிரி நல்லா லேசாக வணக்கிட்டு, அப்புறம் ப்ரெட்டை போட்டு மஞ்சத்தூளை போட்டு நல்லா ஒரு 2 கிளறி விட்டு எல்லாம் ப்ரெட்டு ஃபுல்லாக அது கிரேவி வந்து மிக்ஸ் ஆயிடணும். ஆனால் தண்ணி விடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லாத நீங்கள் பண்ணணும். தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு கூட விடக்கூடாது. பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தயிர் பச்சடி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்ஸு திராட்சையும் மாம்பழமும் கட் பண்ணி வச்சுருந்து நம்ம அதை சாப்பிட்டோம். அதனால் நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் பிரெட் பெப்பர் டிஃபன். ஓகே, நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.